2026ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட கேபிட்டல் அலோகேஷனாக 10,541 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் நினைக்கிறேன் இந்த சவால்கள் இப்பொழுது இல்லை. ஏற்கனவே எங்களுக்கு டிசம்பர் மாதத்திலேயே ஃபினான்ஸ் கமிஷனால் பாலிசியாக இதை அனுமதி தந்திருக்கிறார்கள் என்ற வகையில் மற்றது வெற்றிடங்கள் என்ற பிரச்சனையும் இருக்காது. ஏற்கனவே அரைவாசிக்கு மேலே வெற்றிடங்கள் நாங்கள் நிரப்பி இருக்கிறோம். ரெண்டபடியாக போன வருடத்து சவால்களை விட இந்த வருடம் சவால்கள் உங்களுக்கு இருக்கிறது குறைவந்த ரீதியில் தற்பொழுதிருந்தே உங்களுடைய வேலை திட்டங்களை தற்பொழுதிருந்தே ஆரம்பிக்கலாம். விரைவாக செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறேன். கடந்த 2025ஆம் ஆண்டில் ஏற்பட்ட சவால்களை விட இந்த ஆண்டு முன்னேற்றமானதாக இருக்கின்றது. என்றால் ஏற்கனவே ஃபினான்ஸ் கமிஷனும் அதை உடனடியாக தரன்னு சொல்லி இருக்குது. எங்களுக்கு இப்போ 2025ஆம் ஆண்டில் கண்டினியூஸ் வேலை உடனே நாங்கள் இப்போவே செய்து கொண்டு போகலாம். பட் நாங்கள் அந்த 2025ஆம் ஆண்டில் அந்த என்னென்னா ஒரு கதை இருக்குன்னு சொல்கிறவ என்னென்னா அந்த நான் நிறைய சங்கதி இருக்கேன் சொல்கிறேன். இதில் இருக்கிற கணவருக்கு தெரியும். இந்த ஆக்கள் அலுவலகங்களுக்கு பிரித்து வரதானே ஆக்கள் இப்போ வெட்டரி ஆஃபீஸர்னால் 9 மணிக்கு வாரது. அப்போ நாங்கள் 9 மணிக்கு அலுவலகத்தை மாற்றினோம்னா அவர்கள் 9 மணிக்கு வருவார்களா? இல்லை தானே, 9 மணிக்கு தான் 9:30 தான் தெரியும். இல்லை அப்படி தானே. 9 மணி அவர்கள் பிந்தி வாரர்கள்ன்ட்டு அதை மாற்றினா அது பிறகு அவர் 9:30 தான் தெரியும். அதே மாதிரி தான் நாங்கள் இந்த சிபிஜி இந்த ப்ரொக்யூமெண்ட் இருக்குது தானே, அது நாங்கள் இப்போ டிசம்பர் 31 வரைக்கும் தான் கொண்டு போடுறாங்க. ஏதோ தெரியாது கடைசியெலாம் ஆயுதப்படுத்துறது கிட்ட டிசம்பர் 31 அந்த சிபிஜி கொண்டு போடுறது. நாங்கள் இப்போ இன்னொரு எங்களுக்கு அது இந்த ப்ரொக்யூமெண்ட் அதுகளை நாங்கள் வேலை செய்யலாம். அந்த எனக்கு பிரதம செயலாளர் முதல் என்னோட கதைத்தோம் நினைக்கிறேன். அதுக்கு மதிப்பாக எதிர்பார்த்தேன். அந்த வகையில் நாங்கள் அதை ஏன் வேலைக்கு நாங்கள் கொண்டு சொல்லுவோம் 5-6 மாதத்துக்குள்ளே மற்ற எல்லா வேலைகளுமே நாங்கள் பிளான் பண்ணோன்னு ஒரு இந்த ஆவணி மாதத்திலேயே முடிக்கக்கூடியதுக்கு நாங்கள் திட்டமிட போகணும். திட்டமிட்டால் தான் அப்புறம் அங்கே செய்ய முடியும். அது இந்த அரசாங்கம் மிக முக்கியமாக அந்த நிலைபுகரான ஒரு அபிவிருத்தி என்றதான் அரசாங்கத்தின் முக்கியமான கருப்பொருள். இந்த பாதத்திலையும் அதுதான் அது ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டவர்கள். அதை சகலருக்கும் பயனளிக்கக்கூடிய பொருளாதார அபிவிருத்தியாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்றது. மற்றது மிக முக்கியமாக அந்த ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மூலம் அது உயர்தரமானதை பெற வேண்டும் என்றது. ஏற்றுமதியை ஊக்குவிக்கின்ற ஒரு இதாக இருக்க வேண்டும் என்றது. மற்றது உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும். உற்பத்திகளை நாங்கள் கூறுவதற்கான இதை செய்ய வேணும் என்றது. மற்றது கிராமிய வறுமையை ஒழித்தல், அது வறுமையை ஒழிக்கிற திட்டங்களை நாங்கள் கூட செய்ய வேண்டும் என்றது. மற்றது முதலீட்டுக்கு அனுகூலமான சூழலை உருவாக்குது. அநேகமாக அந்த முதலீடுகள் வருகின்ற பொழுது அதுக்கு உரிய சாதகமான சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றது உண்டு. மற்றது கிராமிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சிகள் அந்த முயற்சி எஸ்எம்இ செக்டர்ஸை நாங்கள் பலப்படுத்த வேணும், அதை செய்ய வேணும் என்றது உண்டு. மற்ற சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறது என்றால் மிக முக்கியமானது ஒரு அரசாங்கத்தின் அந்த இந்த 2026 பட்ஜெட்டில் மிக முக்கியமாக இருக்குது. அதே போல் மற்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும் என்ற கொள்கை இருக்குது. அதில் அந்த திட்டங்களை ஒட்டியதாக நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையை ஒட்டியதாகத்தான் நாங்கள் இந்த திட்டங்களை வகுக்கணும். அதில் மிக முக்கியமாக பின்தங்கின கிராமங்களில் கூடிய கவனம் நாங்கள் செலுத்த வேண்டும். அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் அது அந்த மாவட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேணும். அந்தந்த மாவட்டங்களில் பின்தங்கிய கிராமங்களை தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் அல்லது உலகாலமே முன்னேற்றம் அபிவிருத்தி செய்யாத கிராமங்களை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியது. அவர்களுக்குரிய வீதிகள் மற்றும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது.